Hey, hello, assalamu alaikum. This is Jamal and welcome back to our channel. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதான். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டடான அப்புறம் ஃபுட் ரிலேட்டடான இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் கூட போஸ்ட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் எல்லோரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஆக்சுவலி இந்த வீடியோ நான் கண்டிப்பாக வளரேன்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க அப்படி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ட்ராவல் ட்ரிப் எங்கே கிளம்பிட்டோம்னா ஸோ ஃபைனலி நம்ம பஸ்ஸுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சு. இதான் ஆக்சுவலி நம்ம புக் பண்ண பஸ்ஸு. நம்ம சீட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது, அப்படியே டிரைவர் சீட்டுக்கு பேக் சீட்டில். எனக்கு ஆக்சுவலி அந்த சீட் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் அதை புக் பண்ணியாச்சு. அப்படியே பேக் சைடில் வந்து பார்த்தோம்னா சீட்லாம் காலி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தான் பேக் சீட்னாலே ரொம்ப பிடிக்குமேன்னு சொல்லி நாங்களும் எக்ஸைட் ஆகி ஷூலாம் கலட்டி செட்டில் ஆகிட்டோம். பட் ஆனால் அங்கேருந்து ஒரு பிரதர் வந்து இல்லை பிரதர், இது ஆக்சுவலி சீட் எல்லாம் ஃபில் ஆகிருக்கு, ஆன்லைன்லேயே அவங்க எல்லாருமே புக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உங்கள் சீட்டுக்கே போயிருங்கன்னாங்க. ஏன்னா நம்ம நைட்டு தூங்கினதுக்கப்புறம் அவங்க வந்து எழுப்பிச்சாங்கன்னா நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதனால் நம்ம முன்னாடி போய் நம்ம சீட்லேயே பண்ணிட்டோம். நம்ம சீட் ஆக்சுவலி க்ளீனாக இருந்துச்சு. ஸோ அங்கே போய் நம்ம ஸ்நாக்ஸு பேக் எல்லாமே செட் பண்ணிவிட்டு அப்படியே லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம மேலே போயிட்டோம். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளக்க வரும்போது 9:45 ஆயிடுச்சு. 9:45 ஆயிடுச்சு. அப்படியே இங்கே லைட் எல்லாம் கொஞ்சம் நேரத்தில் ஆஃப் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு அங்கே உள்ளக்க என்ட்ரன்ஸ் ஆனோடனே உள்ளக்கு 2 வாட்டர் கேன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹெட்செட் கொடுத்தாங்க. நம்மளே அங்கே வெளியிலேருந்து வரும்போது பேக்கரியில் ஒரு சிப்ஸ் வாங்கிட்டு வந்தோம், வீல் சிப்ஸு. அதுக்கப்புறம் ஒரு ஜாம் பன்னு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீம் பன்னு வாங்கியிருந்தோம். ஸோ வாங்க நான் அப்படியே உங்களுக்கு மேலே போயிட்டு அங்கே இன்னும் என்னென்னலாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நம்ம மேலே ஏறி வந்து படுத்தாச்சுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக 10 ஆயிடுச்சு. 10 பஸ் இங்கேருந்து எடுத்துட்டாங்க. 10 எடுத்த இப்போ ஆக்சுவலி பஸ் ரன்னிங்கில் தான் இருக்குது. அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 2 குட்டி டிவி இருக்குது. லெஃப்ட் சைட்லேயும் இருக்குது, அப்படியே ரைட் சைடில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. அது கீழே அப்படியே ஒரு வாட்டர் கேன் பாட்டில்ஸ் ஸ்டாண்டு இருக்குது. இது அப்படியே இப்போ வந்து நான் உங்களுக்கு அப்படியே இந்த டிவி ஆப்ரேட் பண்ணி காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த பட்டன்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம அதுக்குள்ளே போனால் இந்த ரெட் கலர் பட்டனை வந்து நீங்கள் ஆஃப் பண்ண பட்டன், அது நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே டிவி ஆன் ஆயிரும். ஆண்ட்ராய்ட் டிவின்னு வந்துருச்சா, அப்படியே உள்ளக்க போயிடும். இன்னும் நிறையா பட்டன்ஸு ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படியே போக சொல்கிறேன். அப்படியே நம்ம உலகம் வந்துட்டோம்னா இன்னும் எக்கச்சக்க என்னமோ இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு வேணாம், நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிடுவோம். ஃபார்வர்ட் பண்ணிட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு இது வந்து ஃபார்வர்ட் பட்டனு, இது வந்து பேக்வேர்ட் பட்டனு, இது வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் பட்டனு. அதுக்கப்புறம் இந்த நம்மளுக்கு உள்ள என்ட்ரன்ஸில் வர மாதிரி வாட்டர் கேனும் ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு தான் அந்த ஹெட்ஃபோன் ஜாக்கு. இதை வந்து இந்த இதில் நீங்கள் மாட்டிட்டு அப்படியே நீங்கள் இந்த பட்ஸை நீங்கள் அப்படியே நம்ம காதில் வச்சு நம்ம பாட்டு கேட்கலாம். இந்த பட்ஸை நீங்கள் கழட்டிட்டிங்கன்னா இந்த கேட்காது உங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஹெட்ஃபோன் நம்ம காதில் மாட்டிட்டு அப்படியே நம்ம கேட்கலாம். வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். இந்த ஏரியா பார்த்திங்கன்னா வால்யூம் அப் ஆகுது, டவுன் ஆகுதா. அப்படியே பார்த்திங்கன்னா இங்கே யூடியூப் ஃபியூச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ளூடூத்து, அதுக்கப்புறம் வைஃபை, இன்னும் எக்கச்சக்க ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்படியே கீழே டவுன்லோட் பண்ணோம்னா மலையாளம் மூவி ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. மேபி இங்கே மலையாளம் கேரளா ட்ராவல்ஸ் கூட வருவான்னு நினைக்கிறேன். மலையாளம் போகலான்னு நினைக்கிறேன், கேரளா வண்டி போகும்னு நினைக்கிறேன். அப்படி கீழே வந்தோம்னா தமிழ் மூவி இருந்துச்சு. தமிழ் மூவியில் பார்த்திங்கன்னா நிறைய மூவி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் டான் இருந்துச்சு, டாடா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹே சினாமிகா, இன்னும் எக்கச்சக்கமான மூவிலாம் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கேஜிஎஃப்லாம் கூட இருந்துச்சு, கேஜிஎஃப் 2 பார்ட்மே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கிட்ஸ்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் போரே அடிக்காது. எவ்வளோ நேரம் உட்கார வச்சாலும் அவங்க உட்காருவாங்க. ஏன்னா அவங்களுக்கான குட்டீஸு கார்ட்டூன்ஸ்லாம் கூட இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், சோட்டா பீம்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் இவங்களுக்கு அவங்க என்னென்னலாம் பார்ப்பாங்களோ அது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அப்படியே நம்ம இந்த மூவியை ஆக்சுவலி நம்ம போட்டிருந்தோம். அந்த மூவி அப்படியே நம்ம பார்த்துட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, ஃபின்ச் ட்ராவல்ஸ் விஷஸ் யூ சேஃப் அண்ட் ப்ளசன்ட் ஜர்னின்னு போட்டு அப்படியே இந்த படத்தை அப்படியே ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. அப்படியே படம் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஓகே, இதான் மேலே இருக்க செட்டப்பு, டிவி எல்லாமே நம்ம உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு ஆக்சுவலி 3 ஹவர்ஸ் கழிச்சு நிப்பாட்டுவாங்க. நான் அங்கே போய் அடுத்த விழா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஆஃப்டர் 1.5 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திருச்சி கிராஸ் பண்ணி போய்கிட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆக்சுவலி இங்கே இருட்டாக இருக்குது, அதனால் உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரில. செம்ம ஃபாஸ்ட்டுன்னே சொல்லலாம், விரட்டி வந்துட்டாங்க. பைக்கோ கார்னால் கூட ஏதோ நம்ம அழுத்தி வந்துடுவோம். பட் ஆனால் பஸ்ஸு சான்ஸே இல்லை. ஜஸ்ட் 1.5 ஹவர்ஸில் நம்ம இப்போ திருச்சி கிராஸ் பண்ணி போய்கிட்டுருக்கோம். கவர்மெண்ட் பஸ்னால் கூட 1 to 1லேயே சால்ட்டாக 2 ஹவர்ஸ் இல்லைனா 2.5 ஹவர்ஸ் ஆயிரும். ப்ரைவேட்டில் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக கொட்டி வந்துட்டாங்க. எங்களுக்கே ஒரு ஆச்சரியம். அப்போ சென்னை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 6 hours 7 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம போய் நம்ம மதுரை டு சென்னையே ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன்.
ஸோ வாங்க அப்படியே நான் உங்களுக்கு அடுத்து எங்கே ஸ்டாப்பில் நிப்பாட்டுறாங்களோ நான் உங்களுக்கு அங்கே போய் அடுத்த vlog அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறக்காண்டி இல்லை டீயோ சாய் இல்லை ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்காண்டி பார்த்திங்கன்னா இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டியிருந்தாங்க. அப்படியே நம்மளும் அப்படியே கீழே இறங்கி வந்தாச்சு. ஆக்சுவலி இதுதான் நம்ம வந்த பஸ்ஸு. நம்ம ட்ராவல்ஸ் பேர் பார்த்திங்கன்னா ஃபின்ச் ட்ராவல்ஸு. நல்லா இருந்துச்சு, நீட்டாக க்ளீனாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அப்படியே வாங்க நம்ம அப்படியே போயிட்டு ஸ்நாக்ஸு இல்லை அப்படியே ஏதாச்சும் வாங்கிட்டு நம்ம திரும்பி அடுத்து பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளோட டெஸ்டினேஷன் ரீச் ஆயாச்சு. வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 இப்போது. நம்ம மதுரையிலேருந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா 10 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 7 hours கிட்டக்க ஆயிடுச்சு நம்ம மதுரை டு இங்கே சென்னை வர்றதுக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளை இங்கே ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான், அப்படியே ஏர்போர்ட் போயிட்டு அங்கே போய் நம்ம மச்சான் அங்கே போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம அங்கேருந்து நம்ம ரூமுக்கு கிளம்பிடுவோம். ஸோ வாங்க, நான் உங்களுக்கு அடுத்து ஏர்போர்ட்டில் நம்மளை அங்கே ட்ராப் பண்ணோன்னே நான் அங்கே போயிட்டு நான் அடுத்த vlog கண்டினியூ பண்ணுறேன். அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னையில் இறங்கியாச்சு. சென்னையில் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தான் ஏர்போர்ட்டு. அப்படியே பிரிட்ஜு கீழே போனோம்னா அப்படியே இங்கேருந்து லெஃப்ட் சைடில் 1/2 கிலோமீட்டரில் ஏர்போர்ட் இருக்கும். ரைட் சைடில் மேலே பிரிட்ஜில் போனோம்னா அப்படியே அது வடபழனி போகுது. ஸோ வாங்க நம்ம அப்படியே போயிட்டு நம்ம அங்கே போய் பார்த்துட்டு ஏர்போர்ட் போயிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே இதுக்கு கிளம்பிடுவோம், ரூமுக்கு போயிடுவோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது குறை ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே காய்ஸ், டேக் கேர், பை பாய்.